தமிழ்நாட்டின் மாநில பறவையாக இருப்பது மரகதப்புறா. இந்த அரிய வகை பறவை இனம் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 30% அழிவை சந்திப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவில் 4500 வகையான பறவை இனங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் 30 வகையான பறவைகள் புறா இனத்தை சேர்ந்தவை. அவற்றுள் மாடப்புறா, காட்டுப்புறா, நீலகிரி காட்டுப்புறா, தவிட்டுப்புறா, சின்ன தவிட்டுப்புறா, சாம்பல் நெற்றிப்புறா, பச்சைப்புறா, பெரிய பச்சைப்புறா, மந்திப்புறா மற்றும் மரகதப்புறா என 12 வகையான புறாக்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது. இதில் மரகதப்புறா மிகவும் அரிய வகையைச் சேர்ந்தது. தமிழகத்தில் எத்தனையோ அழகிய அரிய வகை பறவைகள் இருந்தாலும் வெப்பமண்டலம், மித வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய தகவமைப்பை பெற்ற மரகதப்புறாவை தமிழக அரசு மாநில பறவையாக அங்கீகரித்துள்ளது. இந்த பறவை அடர் பச்சை நிறத்திலான இறக்கைகளுடனும் செந்நிற கழுத்தையும் அடர் சாம்பல் நிறம் கொண்ட உடலையும் பெற்றிருக்கும். இந்த புறா 25 சென்டிமீட்டர் முதல் 28 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும். இந்தியாவை தாயகமாக கொண்ட இந்த புறாக்கள் தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, மியான்மர், பாகிஸ்தான், கிழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் பரவலாக காணப்படுகிறது. இந்த மரகத புறாக்கள் மலைக்காடுகள், பசுமை மாறா காடுகள், அடர் வனங்கள், தோட்டப்பகுதிகள் மற்றும் பூங்காக்களில் கூடுகட்டி வாழும் தன்மை உடையவை. மலைக்காடுகளில் வாழும் ஒரே பறவை இவைதான். ஆனால் இவை பெரும்பாலும் இனப்பெருக்க காலத்தில் மட்டும்தான் மரத்தில் உள்ள தன்னுடைய கூடுகளை தேடிச் செல்லும். மற்ற நேரங்களில் நிலத்தில்தான் இருக்கும். கால்கோபாப்ஸ் இண்டியா என்ற அறிவியல் பெயர் கொண்ட இந்த பறவை இனத்தில் 3 வகைகள் உள்ளன. இவை தனித்தோ சிறு குழுக்களாகவோ ஜோடிகளாகவோ இருக்கும். இவை காடுகளில் தரைப்பகுதியில் காணப்படும் விதைகள், பழங்கள் மற்றும் கரையான்களை தேடி உண்ணும். குறைந்த நேரமே மரங்களில் இருக்கும். இந்த புறாக்களுக்கு மற்ற புறாக்களை காட்டிலும் பறக்கும் திறன் குறைவுதான். அதனால் இந்த புறாக்கள் நடப்பதையே விரும்பும். மலைக்காடுகளில் 3 மீட்டர் முதல் 5 மீட்டர் உயரமுள்ள மரக்கிளைகளில் கூடுகட்டி வாழும் இயல்புடையவை. மற்ற புறாக்களைப் போல் இல்லாமல் குறைந்த காலம் மட்டுமே இவை இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை. இவை வெளிர் சிவப்பு நிறமுள்ள 2 முட்டைகளை இட்டு அடைகாக்கும். ஆனால் ஒரு குஞ்சு மட்டுமே பிழைத்து உயிர் வாழும். பறவைகளுக்கான இடம்பெயர்வு குணாதிசயம் இந்த புறாக்களுக்கு கிடையாது. ஆந்தை, வல்லூறு, கழுகு, காட்டுப்பூனை மற்றும் சிறிய வகை வேட்டை விலங்குகளால் மரகத புறாக்களுக்கு பாதிப்புகள் உண்டாகின்றன. இது தவிர மரங்களை வெட்டுதல், காடுகளை அழித்தல், வேட்டையாடுதல் போன்ற காரணங்களாலும் இவை அழிவு நிலைக்கு சென்ற வண்ணம் இருக்கின்றன. தமிழ்நாட்டின் மாநில பறவையான மரகத புறாக்கள் வெளிநாடுகளில் கூண்டுகளில் அடைக்கப்பட்டு அழகுக்காக வளர்க்கப்பட்டு வருகின்றன. ஒரு தேசத்தின் மாநில பறவையை காப்பது அந்த தேசத்தின் அரசின் கடமை என்று நினைக்கக்கூடாது. அது அந்த பெருமைக்குரிய தேசத்தில் வாழும் மக்களுக்கும் உரிய கடமையாகும்.